ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இதுக்கு முன்னால் நம்ம 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு சமூக அறிவியல் பாடம் முற்றிலுமாக வீடியோஸ் முடிச்சிட்டோம். எல்லா பகுதியையும் கவர் பண்ணி வினாவிடைகள் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்ட் அறிவியல் பாடம் ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய வினாவிடை பகுதிகளை பார்க்கலாம். தொடர்ந்து 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு அறிவியல் பாடத்தில் வினாவிடைகள் போட்டு கொண்டிருப்பேன். இப்போ பாடப்பகுதிக்குள்ளே போகலாமா? உடலின் கட்டளை மையம் மூளை. மனித மூளையின் எடை தோராயமாக 1.36 கிலோகிராம். நுரையீரலை விரிவடைய செய்யும் வாயு ஆக்சிஜன். அதாவது இது உச்சுவாசம் வெளிச்சுவாசம்னு படிக்கிறோம் இல்லையா? அதாவது கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். இந்த மாதிரி பாடப்பகுதியில் கொடுத்துருக்கு, அதனால தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். வெளி சுவாசத்துடன் தொடர்புடைய வாயு கார்பன் டை ஆக்சைடு. நுரையீரல்களுக்கு கீழே காணப்படும் ஜே வடிவ பை இரைப்பை. இரத்தம் இறைக்கும் உறுப்பு இதயம். இதயமானது ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக துடிப்பது 72 முறை. அக்யூரேட்டாக இல்லை, மோரார்லெஸ் 72 டைம்ஸ். சிறுநீரகத்தின் வடிவம் அவரை விதை வடிவம். இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுகளையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்வது சிறுநீரகங்களினுடைய வேலை. மனித உடலின் சட்டகம் எனப்படுவது எலும்புகள். எலும்புகளை வலுவாக்கும் உணவுகள் பால், பாலடை கட்டி மற்றும் முட்டை. முட்டைனா எல்லா விதமான முட்டைகளுமே தான். வெறும் கோழியுடைய முட்டை மட்டும் இல்லை, வாத்து முட்டை, பான்கோழி முட்டை, அந்த மாதிரி பறவைகளினுடைய முட்டைகள். பிறக்கும்போது குழந்தைகள் பெற்றிருக்கும் எலும்புகள் 300. அப்போ நம்ம 206 எலும்புகள் தானே படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எலும்புகள் குழந்தையினுடைய உருவம் வளர 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 இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து 206ஆக குறைந்து போயிடுது. நாம் சிரிக்கும் போது செயல்படும் தசைகள் 17. முகம் சுழிக்கும் போது செயல்படும் தசைகள் 43. மூளையை பாதுகாக்க நாம் என்ன செய்யணும்? அதாவது நமது ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மூளையை பாதுகாக்க 8 மணி நேர உறக்கம் தேவை. இதயத்தை பாதுகாக்க கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரைப்பையை பாதுகாக்க சத்தான உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். சிறுநீரகங்களை பாதுகாக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். எலும்பு மற்றும் தசைகளை பாதுகாக்க தினமும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். மனித உடலில் உள்ள தசைகள் 600க்கும் மேற்பட்டவை. நம்ம உடலின் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. நம் உடலின் மிகச் சிறிய எலும்பு காதில் உள்ள அங்கவடி எலும்பு. நீளமான தசை தொடை தசை. நீளமான எலும்பும் தொடை எலும்பு, நீளமான தசையும் தொடை தசை. நம் உடலின் கடினமான பாகம் பற்கள். கடினமான பகுதினா எலும்புன்னு தானே சொல்லுவோம்? இல்லை, நம் உடலின் கடினமான பாகம் பற்கள். முதல் தொகுதி பற்களுக்கு பேர் பால் பற்கள். 2ஆம் தொகுதி பற்களுக்கு பேர் நிலைத்த பற்கள். முதல் தொகுதி பற்கள் முளைச்சிட்டு ஒரு 6 அல்லது 7 வயதில் விழுக ஆரம்பிச்சிடும். 2ஆம் தொகுதி பற்கள் நிலைத்த பற்களாக இருக்கும். இது மறுபடி விழாத பல் 2ஆம் தொகுதி நிலைத்த பற்கள் தான், விழாத பற்கள். பால் பற்கள் தோன்றும் காலம் குழந்தை பிறந்து 6ஆவது மாதம் முதல் அதற்கு பற்கள் வளர தோன்றும். பால் பற்களின் எண்ணிக்கை 20, நிலைத்த பற்களின் எண்ணிக்கை 32. கிராம மக்களின் பிரகாசமான புன்னகைக்கும் ஆரோக்கியமான பற்களுக்கும் காரணமாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுவது என்ன அப்படின்னா, வேப்பங்குச்சியை கொண்டு பல் துலக்குதல். அந்த வேப்பங்குச்சி பல் துலக்கிகள் மூலமாக தான் அவங்களுடைய பற்கள் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க. ஒரு பொருளை அழுத்த, வெட்ட,
வளைக்க இயலுமாயின் அந்த பொருள்களுக்கு மென்மையான பொருள்கள்னு பேர். இதெல்லாம் வரையறைகள். ஒரு பொருளை அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ விட்டால் அதற்கு கடினமான பொருள்கள் அப்படின்னு பேர். ஒளியை நன்கு பிரதிபலிப்பவை பளபளப்பானவை. ஒளியை நன்கு பிரதிபலிக்காதவை மங்கலானவை. மேடு பள்ளங்களையுடைய பரப்பு கொண்டவை சொரசொரப்பான பொருள்கள். மேடு பள்ளங்கள் இல்லாதவை வழவழப்பானவை. அதாவது பளபளப்பானவைக்கும் வழவழப்பானவைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இது ஒளியை பிரதிபலிக்கும், அது பளபளப்பாக இருக்கக்கூடியது. மேடு பழம் இல்லாமல் சொரசொரப்பாக இல்லாமல் வலுவலுன்னு இருக்கிறதுக்கு பேர் வழவழப்பானவை. எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலக்கூடியவை நெகிழ்வுத்தன்மை உடையவை அப்படின்னு சொல்கிறான். எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாதவை நெகிழ்வுத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். நீரை தன்னுள் ஊடுருவிச் செல்ல அனுமதிக்காதவை நீர் புகா பொருள். தண்ணீர் உள்ளே இறங்கலை அப்படின்னா அது நீர் புகா பொருள். தண்ணீரை உள்ளே வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீர் புகும் பொருள். நீர் புகும் பொருளை பற்றி புக்கில் கொடுக்கலை, நீர் புகா பொருள் தான் கொடுத்துருக்குறாங்க. தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிப்பவை ஒளி புகும் பொருள்கள். தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காதவை ஒளி புகா பொருள்கள். தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிப்பவை ஒளி கசியும் பொருள். இந்த இடத்துல மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிறிதளவு ஒளியை மட்டும் அது கடந்து செல்ல அனுமதிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் ஒளி கசியும் பொருள். முழுமையாக ஊடுருவ அனுமதிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் ஒளி புகும் பொருள். இந்த ரெண்டு வித்தியாசமும் நம்மளை குழப்பிராமல் பார்த்துக்கணும். தாவர எண்ணெய் இவற்றில் எவ்வகையை சார்ந்தவை? ஒளி கசியும் பொருளா, ஒளி புகும் பொருளா, ஒளி புகா பொருளா? இப்படி பொருளை கொடுத்தும் கேட்கலாம். தாவர எண்ணெய் ஒளி கசியும் பொருள். ஒளியை தரும் பொருள்களுக்கு ஒளி மூலங்கள் அப்படின்னு பேர். எதெல்லாம் சுயமாக ஒளி தருதோ அதெல்லாம் ஒளி மூலம். ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்பட்டால் அதற்கு பெயர் ஒளி எதிரொளிப்பு அப்படின்னு பேர். ஒளியால் ஏற்படும் பிரதிபலிப்புகளுக்கு பேர் பிம்பங்கள். ஒலி அலைகளையும் பிரதிபலிக்கக்கூடியவை ஆடிகள். ஒலி அலையில் நம்ம வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். ஒலி அலை வேறு, ஒளி அலை வேறு. இந்த ஒலி என்பது சப்தம், சப்தத்தை பிரதிபலிக்கக்கூடியது ஆடிகள். வேலை செய்ய தேவையானது விசை. வேலை செய்வதற்கான திறனே ஆற்றல். இதெல்லாம் வரையறைகள் தான். ஆற்றல் என்றால் என்ன? வேலை செய்வதற்கான திறனே ஆற்றல் எனப்படும். அந்த மாதிரி இருந்தது. அந்த வரையறையை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஆற்றலின் திட்ட அலகுக்கு பேர் ஜூல். ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் ஜேம்ஸ் ஜூல். அதனால தான் அவருடைய பெயராலேயே ஆற்றலுக்குரிய அந்த திட்ட அலகு ஜூல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நமது பணியை எளிதாக்க உதவும் கருவிகள் எளிய இயந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அச்சை பற்றி கொண்டு சுழலும் வகையில் அமைந்த சக்கரம் கப்பி. இதெல்லாம் கப்பியினுடைய வரையறை. கப்பினா என்ன, சாய்தளம்னா என்ன, ஆப்புன்னா என்ன, திருகுன்னா என்ன, இதெல்லாம் இந்த எளிய இயந்திரங்களில் கொடுத்துருக்கக்கூடிய வரையறைகள். ஒரு அச்சை பற்றி கொண்டு சுழலும் வகையில் அமைந்த சக்கரம், அதுக்கு பேர் தான் கப்பி. ஒரு விளிம்பு உயரமானதாகவும் மறு விளிம்பு தாழ்வானதாகவும் சரிவாக அமையப்பெற்ற தளம் சாய்தளம் எனப்படும். பொருள்களை பிளக்க உதவும் கருவி ஆப்பு. எடைகளை உயர்த்தவும் பொருள்களை இணைக்கவும் உதவுவது திருகு. எளிய இயந்திரம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் கிரேக்க தத்துவ ஞானியான ஆர்க்கிமிடிஸ். இந்த காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதாவது இந்த கேள்வியை கேட்கும்போது நம்ம ஆர்க்கிமிடிஸ் அப்படின்னு வேகமாக சொல்லிடுவோம். ஆனால் அங்கே ஆர்க்கிமிடிஸே எந்த நாட்டு தத்துவ ஞானி, எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் நமக்கு குழப்பம் வந்துடும்.
அதனால் அந்த நாடுகளையும் தெரிஞ்சுக்கணும், அந்த அறிஞர்களினுடைய பெயர்களையும் தெரிஞ்சுக்கணும், அதோட அவர்களுடைய காலத்தையும் தெரிந்து கொள்ளணும். விசை எந்த பொருள் மீது செலுத்தப்படுகின்றதோ அப்பொருளே பளு எனப்படும். பளு என்பது என்ன? ஒரு பொருளின் மீது விசை செலுத்தப்படுது அப்படின்னா அந்த பொருளுக்கு பேர் தான் பளு. நெம்புகோல் மீது நாம் செலுத்தும் விசைக்கு பேர் திறன். நெம்புகோல் ஒரு அச்சில் இருந்து சுழலும், அந்த சுழலும் புள்ளிக்கு பேர் ஆதார புள்ளி. நெம்புகோலின் வகைகள் 3. முதல் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நெம்புகோல் கொடுத்து அதனுடைய புள்ளிகளை கேட்கலாம், அல்லது புள்ளிகளை கொடுத்து அதனுடைய நெம்புகோலின் வகையை நம்ம கேட்கலாம். இந்த 3 வகை நெம்புகோலை நம்ம எப்படி மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மைய புள்ளியை மட்டும் நம்ம மனதில் வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். ஆபதி அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ திருப்பதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதில் ஆபதி ஆ என்பது முதல் வகை நெம்புகோலில் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி. ப அப்படிங்கிறது 2ஆம் வகை நெம்புகோலில் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி. 3ஆம் வகை நெம்புகோலில் தீ இருக்கும். அப்போ முதல்லையும் கடைசியிலையும் பழுவும் திறனும் மாறி இருக்கலாம், ஆதார புள்ளியும் திறனும் மாறி இருக்கலாம். இது இங்கே இருக்கலாம், இது இங்கே இருக்கலாம். ஆனால் எது மட்டும் நடுவில் இருக்கணும்னா, இந்த முதல் வகை நெம்புகோலில் ஆதார புள்ளி இருக்கணும், 2ஆம் வகையில் பழு இருக்கணும், 3ஆம் வகையில் திறன் இருக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஆபதி. இது எப்படி இடம் மாறி இருந்தாலும் அது நமக்கு ஒன்றும் தவறில்லை. கொழுப்பு நீக்கப்படாத பாலுக்கு பேர் முழுமையான பால். பாலில் உள்ள கொழுப்பு சத்து என்ன அப்படின்னா வெண்ணெய், அதுக்கு பேர் வெண்ணெய். பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ். பாலில் உள்ள வைட்டமின் டி வைட்டமின். எலும்பு மற்றும் பற்களை பாதுகாக்கும் சத்து கால்சிய சத்து. உலர் வெப்பத்தை பயன்படுத்தி சமைக்கும் முறைக்கு பேர் அடுதல். குறைந்த கொழுப்பு உள்ள உணவுப் பொருள் எது அப்படின்னா ரொட்டி. நோயாளி உண்பதற்கு ஏற்ற உணவுப் பொருளும் ரொட்டி தான். ரொட்டியானது அறை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது 6 மடங்கு வேகமாக கெட்டு போகிறது. அப்போ நம்ம இந்த ரொட்டி, பிரெட் இது மாதிரி பொருள்களை எங்கே தான் வைக்கணும்னா நம்ம அறை வெப்பநிலையில் சாதாரண இடத்துல தான் வைக்கணும். இணையங்களிலிருந்து கோப்புகளை பெறுவதற்கு உதவக்கூடிய பொருளுக்கு பேர் திறன்பேசி. பாடல்களை, அதாவது ஆயிரக்கணக்கான பாடல் கூட சேமித்து வச்சுக்கலாம், தேவைக்கு கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கருவி என்ன அப்படின்னா கையடக்க இசை கருவி. நிறையா புத்தகங்களை வாசிக்கலாம், விளையாடலாம், அதற்காக உதவக்கூடியது கையடக்க கணினி. கணினியிலிருந்து கோப்புகளை சேமிக்கலாம், பரிமாற்றம் செய்யலாம். இதற்கு பயன்படக்கூடியது விரலி. இதோடு இந்த முதல் பருவம் 4ஆம் வகுப்பிற்கான அறிவியல் வினா விடை தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் 2ஆம் பருவத்திற்கான அறிவியல் பாட வினாவிடை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.